வெல்கம் டு சந்திரன் அகாடமி. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஈரோடு மாவட்ட ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் 2023 12ஆம் வகுப்பு இங்கிலீஷ் கொஸ்டினுக்கான ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். நம்மளுடையது ஆதவா பப்ளிகேஷன்ஸின் ராசி இங்கிலீஷ் கைட் ஆன்சர் கீ. தற்பொழுது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்கலாம். சினானிம்ஸ் ஆர்ட்லெஸ், இதுக்கு சி ஆப்ஷன் இன்னசென்ட். Second question, disfigured. Answer B option, mad. Third question, enables. சரியான answer B option, dignifies. Fourth question, antonyms இது. Tender. சரியான answer D option, unsympathetic. Fifth question, nobility. A option, dishonor is right answer. Sixth கொஸ்டினுக்கான preserved, அதற்கு சரியான பதில் டி ஆப்ஷன் abandoned. செவன்த் கொஸ்டின் பொலைட் ஆல்டர்னேட்டிவ் கொடுக்கணும். ஓல்டு மேன் அப்படிங்கிறதுக்கு சரியான ஆன்சர் பி ஆப்ஷன் சீனியர் சிட்டிசன். எய்த்து கொஸ்டின் ரா அப்படிங்கிறதோட எக்ஸ்பேன்ஷன் பார்க்குறோம். டி ஆப்ஷன் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். நைன்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் பாருங்கள். காம்பவுண்ட் வேர்டு மாஸ்டர் அப்படிங்கிற வார்த்தையோட எது ஜாயின் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. சி ஆப்ஷன் பீஸ், மாஸ்டர் பீஸ் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். அடுத்து சிங்குலர் ப்ளூரலில் பாக்டீரியம் அப்படிங்கிற வேர்டுக்கான ப்ளூரல் ஃபார்ம் பி ஆப்ஷன் பாக்டீரியா அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். 11th கொஸ்டின் த 11th hour அப்படிங்கிறதுக்கான இடியம் சரியான மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் சி ஆப்ஷன் டில் த லாஸ்ட் மொமெண்ட் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். 12th கொஸ்டினுக்கு பாருங்கள். டோப்போகிராஃபிக்கல் எரர் அப்படிங்கிறதோட கிளிப்டு ஃபார்ம் சி ஆப்ஷன் டைப்போ. 13th கொஸ்டின் ஃப்ரேசல் வேர்பு டிஸ்ட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறதுக்கு பி ஆப்ஷன் கிவ்ஸ் அவுட் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். 14th கொஸ்டின் என்டமாலஜி அப்படிங்கிறதுக்கான மீனிங் பாருங்கள். டி ஆப்ஷன் கில்லிங் ஆஃப் இன்செக்ட்ஸ் அப்படிங்கிறது ரைட். 15th கொஸ்டின் ப்ரிஃபிக்ஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது ரைட் ஆன்சர் பி ஃப்ரெண்ட். 16th கொஸ்டின் கொஷின் டேக் ஐ ஆம் இன் ஸ்காட்லாண்ட் அப்படிங்கிறதுக்கான சரியான ஆன்சர் சி ஆப்ஷன் ஆரிண்ட் ஐ. நெக்ஸ்ட்டு 17th கொஸ்டின் ஃபாரின் வேர்டு என் ஃபேமிலி அப்படிங்கிறதுக்கான சரியான மீனிங் ஆஸ் அ ஃபேமிலி டி ஆப்ஷன். 18th கொஸ்டின் நான் டெட்ராசிலபிக் வேர்டு சி ஆப்ஷன் lamented. 19th question preposition for 3 years is right answer. 20th question relative pronoun is சரியான ஆன்சர் ஏ ஆப்ஷன் வேர். திஸ் இஸ் த டவுன் வேர் ஐ ஸ்பெண்ட் மை சைல்ட்ஹுட். அடுத்தது கிராமர் பாட்டுக்கு போயிடலாம். செக்ஷன் பியில் கொஸ்டின் நம்பர் 27, 28, 29, 30 பார்க்கலாம். அதுக்கான ஆன்சர்னு பார்த்துருவோம். கொஷின் நம்பர் 27 மேலே இருக்கிறத பாருங்கள். ஹெலன் செட் டு பாரிஸ் வென் வில் யூ கம் ஹியர் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இது இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றணும். இங்கே கீழே பேஜில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஆன்சர். ஹெலன் ஆஸ்க்டு பாரிஸ் வென் ஹி வுட் கம் தேர் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். அட் 28th கொஸ்டின் வேர் ஹீ மை ஃப்ரெண்ட் ஐ வுட் ஹெல்ப் ஹிம் அப்படிங்கிற கேள்வி என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ரீரைட் எ சென்டென்ஸ் யூஸிங் இஃப். கீழே ஆன்சர் பாருங்கள். இஃப் ஹீ வேர் மை ஃப்ரெண்ட் ஐ வுட் ஹெல்ப் ஹிம் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். இப்போ 29th கொஸ்டின் பார்க்கலாம். ஹீ டோல்டு எ ஃபன்னி ஸ்டோரி எஸ்டர்டே. சேஞ்ச் இட் இன்ட்டு பேசிவ் வாய்ஸ்னு கொடுத்துருக்காங்க. டோல்டு அப்படிங்கிறது வேர்பு, எ ஃபன்னி ஸ்டோரி அப்படிங்கிறது வந்து ஆப்ஜெக்ட். இங்கே ஆன்சர் கீழே பாருங்கள். எ ஃபன்னி ஸ்டோரி வாஸ் டோல்டு பை ஹிம் எஸ்டர்டே அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 30 my brother was so sick that he could not attend class. Change it into compound sentence கொடுத்துருக்காங்க. இது 2-2 மாடல். காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னாவே வெரி அண்ட் ஸோ அப்படிங்கிறது தான் கீவேர்டு.
அப்படியே பாருங்கள், அங்கே இருக்க சோவை தூக்கிட்டு வெரின்னு போடணும். அந்த கேள்வியில் இருக்கக்கூடிய தட் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு அன்சோ எழுதணும். மை பிரதர் வாஸ் வெரி சிக் அண்ட் ஸோ ஹீ குட் நாட் அட்டன் கிளாஸ் அப்படின்ருக்கு. இங்கே கீழே ஆன்சர் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிங்க. அடுத்தது எரர் ஸ்பாட்டிங் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 46A பாருங்கள். வி ரேர்லி கோ டு மூவிஸ். டேக்கில் கொடுத்துருக்காங்க, டோன்ட் வீன்னு கொடுத்துருக்காங்க. டூ வி தான் ரைட்டு. ரேர்லிங்கிற வேர்டு பயன்படுத்தினாவே செமி நெகட்டிவ் வேர்டு. டூ வி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தது மேத்தமெட்டிக்ஸ் ஆர் மை ஃபேவரைட் சப்ஜெக்ட்னு கொடுத்துருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது சிங்குலர் ஃபார்ம், இட் ரெஃபர்ஸ் டு சப்ஜெக்ட். அதனால் இஸ் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். மேத்தமெட்டிக்ஸ் இஸ் மை ஃபேவரைட் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். ஆஸ் ஐ வாஸ் இல் ஸோ ஐ அப்ளைடு லீவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆஸ் அப்படிங்கிற வார்த்தையும் ஸோ அப்படிங்கிற வார்த்தை ரெண்டு வார்த்தையும் கொடுத்துருக்காங்க. ஒரு சென்டென்ஸில் காம்பவுண்ட் கீவேர்டு காம்ப்ளெக்ஸ் கீவேர்டு ரெண்டும் வரக்கூடாது. அதனால் எய்தர் ஆஸ் அல்லது ஸோ அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆஸ் ஐ வாஸ் இல் ஐ அப்ளைடு லீவ் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். இல்லைனா ஐ வாஸ் இல் ஸோ ஐ அப்ளைடு லீவ் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். அடுத்து டி ஐ ஹீ அண்ட் யூ ஆர் டு கம்ப்ளீட் த டாஸ்க் டுடே அப்படின்றது பாருங்கள். இதில் வந்து அந்த சப்ஜெக்டில் 3 பர்சன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் 3 கொடுத்துருக்காங்க. இந்த கேஸில் என்ன சார் ஆர்டர் மெயின்டைன் பண்ணும் அப்படின்னா செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அண்ட் ஃபஸ்ட் பர்சன் இதுதான் பயன்படுத்தணும். இங்கே ஆன்சர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். யூ ஹீ அண்ட் ஐ ஆர் டு கம்ப்ளீட் த டாஸ்க் டுடே அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். அடுத்து லாஸ்ட்டு இ கொஸ்டின். த ப்ராப்பர்ட்டி வாஸ் ஷேர்டு பிட்வீன் 4 பிரதர்ஸ். இதில் அந்த பிட்வீன் அப்படிங்கிற வேர்டை தூக்கிடணும். மோர் தென் 2 இருந்தாவே அமாங் அப்படிங்கிற வேர்டு தான் பயன்படுத்தணும். ஸோ த ப்ராப்பர்ட்டி வாஸ் ஷேர்டு அமாங் 4 பிரதர்ஸ் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். அடுத்து 46th கொஸ்டின் பி ஆப்ஷன். பி கொஸ்டின் பாருங்கள். டூ ஆஸ் டிரெக்டட் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வைல் தே வேர் பிளேயிங் தேர் வாஸ் சடன் டவுன்போர். வேர் பிளேயிங் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். வைல் அப்படின்னு யூஸ் பண்ணாவே கண்டினியூஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணோம். வாஸ் அப்படின்னு யூஸ் பண்ணதுனால நெக்ஸ்ட்டு சென்டென்ஸில் தேர் வாஸ் அப்படின்றது பாருங்கள், அது வந்ததுனால பாஸ்ட் டென்ஸு. ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸு. வேர் பிளேயிங் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். அடுத்து ஹவு டேஷ் யூ ஆஸ்க் மீ சச் அ கொஸ்டின் அப்படின்ட்டுருக்குன்னு பாருங்கள். அதில் செமி மாடல் கொடுத்துருக்காங்க. ஹவுன்னு வந்தாவே ஹவு டேர் யூ அப்படின்னு தான் வரும் ஆன்சர். ஸோ டேர் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்கள் டேஷ் ஐ கமின் அப்படின்ட்டுருக்க மாடல் ஆக்சிலரி கேட்டிருக்காங்க. மே ஐ கமின் சார் அப்படிங்கிறது ரைட்டு. அடுத்தது த போலீஸ் அஃபிஷியல்ஸ் டேஷ் த பூட்டி ஃப்ரம் த கிரிமினல்ஸ் டு டேஷ் தேர் ஆக்டிவிட்டி. இதில் ஃபஸ்ட்டு டேஷ்க்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு பாருங்க, SEIZE சீஸ். ரெண்டாவதுக்கு CEASE சீஸ் அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.